வள்ளிக்கண்ணன். 3ஆம் தொகுப்பு. நள்ளிரவில் ஓர் ஆந்தை. தேய்பிறை நிலவின் மங்கிய ஒள்ளொளி போர்வை போல் மூடிக்கிடந்த சூழ்நிலையில், இரவின் அச்சமும் ஆதிக்கமும் தலை தூக்கி நின்ற வேளையில், உள்ளத்தை குத்தி உதிரத்தை உறையச் செய்வது போன்ற அலறல் எழுந்ததும் மாடியில் நின்ற அமுதவல்லி திடுக்கிட்டாள். அவள், என்ன, யாராக இருப்பினும் திடுக்குறாமல் இருக்க இயலாதே அந்நேரத்தில், கீறிச்சிட்ட அந்த ஒலியை கேட்டு. இவ்வேளையில் கதவை தட்டியது யாராக இருக்கும்? திருமாறனாகவே இருக்கலாமோ? தோட்டத்திலே மரங்களின் மறைப்பிலே பதுங்கி வந்தவன் யாவன்? அவனே கதவை தட்டியிருக்கலாமோ? அவ்வாறாயின் அலறல் எழுந்தது ஏனோ? அஞ்சி நடுங்கி கூச்சலிட்டது பெண் குரல் போல் அல்லவோ ஒலித்தது? அன்னக்கிளிக்கு தீங்கு எதுவும் ஏற்பட்டிருக்குமோ? அழகி அமுதவல்லியின் நெஞ்சு திக் திக் என்றடித்தது. தலையணையின் கீழ் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த சிறிய குத்தீட்டியை முன்னெச்சரிக்கையோடு கையில் பற்றி கொண்டு அவள் விளக்கை சிறிது தூண்டிவிட்டாள். கையெட்டும் தூரத்தில் இருந்த சிறு விளக்கில் ஒளி ஏற்றி கொண்டு படி இறங்கி கீழே செல்லலாமா? அது அறிவுடைமையாகுமா என்று தயங்கினாள் ஒரு கணம். அவளுடைய ஆலோசனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அவளுக்கு வீண் வேலை வைக்க திருவுளம் கொள்ளாதவர் போலும் நடந்து கொண்டனர் கீழே கதவை தட்டியவர் என்பதை மேலேறி வந்த காலடி ஓசை தடதடவென்று எடுத்தோர்த்தியது. நீ போகக்கூடாது, நீ மேலே போகக்கூடாது, வெளியே போ என்று அன்னக்கிளி கத்துவதும் அலட்சியமாக ஒருவன் சிரித்ததும் செவிட்டில் அறைவது போல் வந்து தாக்கின. அமுதவல்லி மீண்டும் திடுக்கிற்றாள். அன்பனே வருகின்றான் போலும் என்று காலடி ஓசை கேட்டு சற்றே கலிக்கை கொண்ட அமுதவல்லி இப்போது கலக்கமுற்றாள். வருவது யாராயினும் தனக்கு நன்மை பயக்க முடியாதவனாகவே இருத்தல் வேண்டும். இல்லையேல் அன்னக்கிளி அவனை கண்டு அஞ்சி அலறுவானேன்? இப்பொழுது அவனை மேலே ஏற வெட்டாமல் தடுக்கவும் துணிவானேன்? அன்னக்கிளி துணிச்சலோடு போராடியிருக்க வேண்டும். படியேறி அலங்காரியின் அறைக்குள் புக முயல்கிறவனை தடுத்து நிறுத்துவதற்காக அவள் அவனது கையை பற்றியோ காலை பிடித்து இழுத்தோ இடைஞ்சல் செய்திருக்க வேண்டும். அவன் அவளை மெல்லியல் வள்ளி என்றும் பாராது முரட்டுத்தனமாக தள்ளியிருக்க வேண்டும் என்றும் படிக்கட்டு ஓசைகள் கதை கூறின. ஊரே கண்ணுறங்கும் இந்நள்ளிரவில் வேளையில் எந்த கயவன் வந்து இங்கு இப்படி சமரிடுவது? அன்னம் ஏன் கதவை திறந்தாள்? மற்ற பணிப்பெண்கள் என்ன சவ உறக்கமா உறங்கி கிடக்கிறார்கள் என்று இயல்பான சீற்றம் வெடித்தது அவள் உள்ளத்தில். அவள் எண்ணத்தின் தவற்றை உடனடியாகவே ஒரு மனம் சுட்டி காட்டியது. நீதானே இளமாறனை எதிர்நோக்கியதால் எவர் வரினும் தாழ் திறந்து வருவோரை யார் என கேளாது உயரே அனுப்பு என்று அன்னத்துக்கு கட்டளையிட்டாய். பணிப்பெண்களை ஓசைகள் எட்டா தனி இடத்தில் ஒதுங்கி கிடக்க ஏற்பாடு செய்தது நீதானே. தனது பேதமையை எண்ணி பெருமூச்சு உயிர்த்தாள் அமுதவல்லி. அவளது மனச்சுமையை அதிகப்படுத்தும் தன்மையிலே கண்முன் உயர்ந்து நின்றது ஒரு உருவம். ஒற்றை விளக்கின் மங்கலான ஒளியிலே திடுமென வந்து நின்ற தோற்றம் பிரம்மையோ பேயுருவோ அல்ல என்று திடப்படுத்தி கொள்வதற்கு அவளுக்கு மிக்க நெஞ்சுரம் தேவைப்படத்தான் செய்தது. காட்டிலிருந்து தப்பி வந்த கரடியோ என மலைக்கச் செய்யும் தோற்றம், குரூரமான முகமும் குழிக்குள் இடுக்கிய கண்களில் மனசின் கடுமையை பிரதிபலிக்கும் ஒரு மினுமினுப்பும், எதிரே நிற்பவரை துன்புறுத்துவதில் தான் பெரும் இன்பத்தை காட்டும் முகபாவமும் பெற்று நின்றது ஒரு மனிதனே. அகன்ற தோள்களும் பரந்த மார்பும் கல் போன்ற சதை திரட்சிகளை பெற்ற கைகளும் கால்களும் அவனை வலியன் என்று கூறியன. வனப்புள்ளவன் என்று காட்டவில்லை. அவன் உரத்த குரலில் சிரித்தான். 5-6 வெண்கல பாத்திரங்களை உருட்டி விட்டார் போலே ஒளி கலகலத்து புரண்டது. அவன் பற்கள் விகாரமாய் பளிச்சிட்டன. பிராட்டியர் என்னை இவ்வேளையில் இங்கு பார்த்திருக்கவில்லை அல்லவா என்று கேட்டான் அவன். அந்த உருவத்திற்கு ஏற்ற குரலாகத்தான் அமைந்திருந்தது அது. விழியில் கனல் எழ உறுத்து நோக்க முயன்றாள் அமுதவல்லி. எனினும் உள்ளத்தின் பதைப்பதைப்பு ஒடுங்கவில்லை. போ வெளியே, இங்கு உனக்கு என்ன வேலை என்று சீறினாள் அவள். அது உணர்ச்சி மிகையால் கீர்ச்சிடும் குரலாய் நீண்டது. அவன் அலட்சியமாக சிரித்தான். வேலை இருப்பதனால்தான் நான் இங்கே வரவேண்டியது அவசியமாயிற்று. அமுதம், நீ என்னை கண்டு பேசவே மறுத்து வந்தாய். எப்படியும் உன்னை கண்டே தீருவது என்று உறுதி கொண்டேன். இன்று இரவில் நீ ஆசையோடு விழித்திருப்பாய். வழியும் எளிதில் திறந்து கொள்ளும் என்பதும் எனக்கு தெரிந்திருந்தது. நீ ஆவலோடு எதிர்நோக்கும் திருமாறன் வரமாட்டான் என்பதும் எனக்கு தெரியும்.
அமுதவல்லியின் அச்சம் உண்மையிலேயே பன்மடங்காயிற்று. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் பதறினாள். எப்படியோ தெரிந்தது என்று தன் இரு கைகளையும் உவகையோடு தேய்த்து கொண்டு தடித்த விகாரமான உதடுகளை மேலும் விகாரமாக நெளித்து சுளித்து முகத்தை கோரமாக்கி நின்றான் அவன். திருமாறனை வழியில் தாக்கி என்று அமுதவல்லி கேட்கவும் அவன் கடகடவென்று சிரித்தான். அமுதவல்லி பிராட்டியருக்கு திருமாறனையும் புரிந்து கொள்ள தெரியாது. இந்த எயிலூர் ஆந்தையையும் நன்றாக தெரியாது. அவ்வளவுதான். திருமாறன் ஏதேனும் சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பான் அல்லது ஆழ்துயில் பயின்று கொண்டிருப்பான். எயிலூர் ஆந்தை பெயருக்கேற்ப இராக்காடு சுற்றி அளந்து இங்கு வந்து முழிப்போடு கூச்சலிட்டு கொண்டும் நிற்கிறது. அப்படித்தானே? உனக்கு ஆந்தை எனும் பெயர் சரியானதே என்றாள் அமுதவல்லி. தனது பயத்தை சிறிதளவு மறைப்பதற்காகவே அவள் வீரத்தன பேச்சு பேச முயன்றாள். ஆந்தை தனது தனி ரக சிரிப்பை சிதறினான் மீண்டும். வெளியே போய் கூச்சலிடு, நான் உறங்க வேண்டும் என்றாள் அவள். அமுதத்தின் கைக்குள் குத்தீட்டியை விளையாட்டாக உருட்டி கொண்டிருப்பது போல் உருளவிடும் அலுவலில் ஈடுபட்டிருந்தன. அவள் கள்ள நோக்கு அவ்வப்போது அவன் மீது பாய்ந்தது. அவன் அவள் கருத்தை உணராமல் இல்லை. ஆயினும் உணரும் திறனற்றவன் போலவே நின்றான் ஆந்தை. அவன் ஏன் பிறருக்கு அஞ்ச வேண்டும்? அதிலும் காற்றில் ஆடிடும் கொடி போல் நிற்கும் ஓர் அபலை பெண்ணுக்கா அவன் பயப்படப் போகிறான்? பிராட்டியர் சுகமாக தூங்கலாம். அமுதவல்லியின் உறக்கத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு கடுகளவேனும் கிடையாது. மரியாதையோடு பேசுவது போல் தோணித்தாலும் அவன் பேச்சில் கிண்டல் தான் மிகுந்திருந்தது. அதனால் அவள் முகம் கடுகடுப்புற்றது. முதலில் நீ இங்கிருந்து வெளியே போ என்று மறுபடியும் உத்தரவிட்டாள். ஆந்தையின் சிரிப்பு அவனது புதரென அடர்ந்த அரிவாள் மீசைக்குள் புகுந்து விளையாடுவது போல் தோற்றம் காட்டியது. எனக்கும் வேறு பணிகள் உள்ளன அம்மையே. நீ அன்புடன் எனக்கு சேர வேண்டியதை என்னிடம் தந்துவிட்டால் நான் ஏன் இங்கு நிற்கப் போகிறேன் என்றான் அவன். உனக்கு சேர வேண்டியதா? அமுதவல்லியின் கேள்வியும் பார்வையும் வியப்பு தோதித்தது. நீ மறந்து விடுவாய் என்று எனக்கு தெரியும். நினைவுறுத்தி அதை பெற்று செல்வதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். இன்னும் 2 நாட்களில் கொற்கை துறைமுகத்தில் இருந்து கிளம்பும் மரக்கலத்தில் இடம் பிடித்து கொண்டு செல்வேன். திரைக்கடலோடும் ஆசை எனக்கும் வந்துவிட்டது. சாவகம், புட்பகம் அல்லது யவனம் என்று எங்காவது போய்விடுவேன். நல்ல முடிவுதான். திருக்கடலோடி திரவியம் தேடுவதற்கு முன் பயிற்சியாக இங்கு அகப்பட்டதை சுருட்டி செல்லும் எண்ணத்தோடு வந்தாயாக்கும் என்று கேட்டாள் அலங்காரி. அகப்பட்டது எதுவும் எனக்கு வேண்டாம். நல்ல முத்துக்களான 4 வடம் முத்தாரம் எனக்கு சேர வேண்டியது. அது என் கைக்கு வந்தாக வேண்டும். அமுதம் திடுக்கிட்டாள். முத்தாரமா? கனவு கண்டு உளறுகிறாயா ஆந்தை என்றாள். ஆந்தையின் விழிகள் அவளை உறுத்து நோக்கின. எயிலூர் ஆந்தை உளறுவதில்லை, விளையாட விரும்புவதும் இல்லை. அமுதவல்லி பிராட்டியின் அண்ணன் சடைவர்மன் பாண்டியனின் அரசமாதேவி கருவுற்று இருந்தபோது அவர்கள் திருக்கழுத்தை அணியச் செய்த முத்து மாலையை நீ மறந்துவிட முடியுமா? அது உன் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்ததும் அதை அடைய நீ திட்டம் தீட்டியதும் வெளியுலகம் அறியாததுதான். ஆனால் ஆந்தை அறிவான். நீ என்னவோ கதை அளக்கிறாய் என்று இழுத்தாள் அமுதவல்லி. ஆயினும் அவள் குரலிலே மிடுக்கு இல்லை, பார்வையிலும் ஒளிக்கணல் இல்லை. ஆந்தையின் சிரிப்புதான் மீண்டும் எடுப்பாக ஒலித்தது. ஆந்தையை ஏமாற்ற எண்ணுகிறவர்கள் தலை தூக்க முடியாது. ஆமாம், மன்னனிடம் சில உண்மைகளை நான் சொல்ல நேரிடும் அம்மணி. அரச மாதேவி பெற்றெடுத்த திருமகன் தானாக சாகவில்லை, கொலையுண்டான் என்பதையும், தேவியாரே குளிர் சன்னியால் மரணம் எய்தவில்லை, தன்னலக்காரரின் நஞ்சினால்தான் மடிந்தார் என்பதையும் சடையவர்மன் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆந்தை பயங்கரமான ஒற்றை சிரிப்பை உதிர்த்து வேகமாக துள்ளி குதித்தான். அமுதவல்லியின் கையில் இருந்து சுழன்று பாய்ந்து வந்த குத்தீட்டி தனக்குரிய குறியை இழந்துவிட்டு சுவரில் மோதி தரை மீது தக்கென்று விழுந்தது. ஆந்தையை இவ்வளவு எளிதில் தீர்த்து கட்டி விட முடியுமா என்று கனைத்தான் அவன். அமுதவல்லி தன் மீது பதித்திருந்த பார்வையை அப்பால் ஒட்டியதையும் அதில் புது ஒளி சுடரிட்டதையும் அந்த மங்கிய ஒளியிலே கூட ஆந்தையின் கூரிய கண்கள் கண்டுகொண்டன. அவன் திரும்பி பார்த்தான். வாசல் நடையில் கண்ட காட்சி அவனுக்கு வேடிக்கை நிகழ்ச்சியாக தோன்றியது போலும். அவனது கடூரமான முகத்தில் சிரிப்பின் கோடுகள் பிதுங்கி நெளிந்தன.